வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 3 மாத பலன்கள். அதாவது அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 இறுதிக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ராசி என்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய 3 மாதங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்குமா? ஏன்னா நிறைய பேர் 2025 ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிருப்போம். ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல அட்லீஸ்ட் நம்மளுக்கு கடைசி முடியும் போதாவது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த வருஷத்துக்குள்ள நடந்துடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறுமா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய இருக்குது. இந்த 3 மாதத்தில் ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களின் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்சநிலை அடைகிறார். அடுத்து சுக்கிரனும் சூரியனும் நீச்ச நிலை அடைகின்றனர். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வருகிறார். புதனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து நல்ல ஒரு ஸ்தானத்தை கடந்து வந்துட்டு இருக்கிறார். இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனியாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் மாற்றங்கள் இந்த 3 மாதத்துல அடுத்தடுத்து நகல்றதுனால கண்டிப்பாக என்னென்ன ஒரு சேஞ்சஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த எப்போதுமே அவர்களுக்கு அந்த ஒரு விதமான ஒரு பயம் அப்படின்றது வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். தன்னை எப்படி மீன்கள்லாம் தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப சுலபமா இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்து அது கரைக்கு வந்தோடனே அது பயங்கரமாக துடிக்கும். அந்த மாதிரியாக அந்த எங்கே நம்ம வாழ்க்கையிலேருந்து நிலை தடுமாறி வெளியில் போய் விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதை நடந்தா கூட அதை நல்ல மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறம்பட செயல்படக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில அந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்றதுனால இவர்கள் பிறந்ததிலிருந்தே அந்த கடன், வியாதி, அடுத்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. யார் மூலமா அதிகப்படியான அவமானங்களை சந்திப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்தவர்களால நிறைய ஒரு ஏமாற்றத்தையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்காக சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கடைசி இன்னைக்கு நேரத்துக்கு எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 3 மாதத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு உச்சநிலை அடைகிறார். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல இந்த 3 மாதங்களுக்கு ஒரு உச்சநிலை அடையும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 45 நாட்களுக்கு தான் இருக்க போகிறாரு. ஆனால் நமக்கு அந்த குருவினுடைய உச்சநிலை கண்டிப்பாக இந்த 90 நாட்களுக்கும் உண்டான பலன்களை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப நீங்கள் கேஷ் ஹேண்டில் பண்ணுறதோ பணப்புழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அடுத்து 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அந்த கவனமாக அதை செய்துக்கிறது நல்லது. இல்லை இந்த 3 மாதம் விட்டுட்டு 2வது திருமணம்ன்ற அமைப்புக்கு நீங்கள் அடுத்த வருடம் போய்கிட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். 2வது திருமணத்தை பற்றி இப்போ எதுவுமே யோசிக்க வேண்டாம். யோசிச்சிங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா முதல் திருமணத்திலேயே அளவுக்கு அதிகமான ஒரு இழப்புகளை சந்தித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அட்லீஸ்ட் 2வது திருமணமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ஒரு முழு மனதோடு ஒரு பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த பிரார்த்தனைக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 மாதத்திற்கு அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
5ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட பழு, அதாவது சுமைகள் உங்களுக்கு குறையறதுக்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்திற்கு ரொம்ப ஹெவி லோடு வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை மட்டுமல்லாது உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அவங்க 3 மாதம் மெடிக்கல் லீவுன்னு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 3 மாதத்துக்கு உண்டான அவங்களோட வேலை, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலை, இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பல மடங்கு வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சிபாரிசு செய்கிறது கூட அந்த அலுவலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த வேலையில் அதிகப்படியான சுமைகளை அனுபவித்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடமாற்றத்தினால ஏதாவது ஒரு ஆபத்து வருமா, என்னுடைய குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா குரு அதிசாரம் பெற்று உச்சநிலை அடையும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்து அடுத்து அந்த குடும்ப உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை எடுத்துடுவார். அதனால தான் அந்த 8ஆம் இடத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அந்த குடும்ப உறவுகள்னால சில பாதிப்புகள் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு உறவுகள்னால சில ஏமாற்றங்களோ இல்லை உறவுகள்னால சில பாதிப்புகளோ வராமல் இருக்கிறதுக்கு அந்த குரு உச்சநிலை அதிகப்படியான மாற்றத்தை கொடுக்க போகிறார். இல்லை உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது கண்டிப்பாக இருக்கும். தனியாரில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்களே இஷ்டப்பட்டு அந்த வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, நல்ல ஆஃபரை கையில் வச்சுட்டு வேலையை விடுவீங்க. அதுலலாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் அப்படின்றது இனிமேல் கொஞ்சம் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். முழுமையாக குறையாது. 2026 அந்த படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த 3 மாதங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதனுடைய அளவு அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியின் மீதே செவ்வாய் ஆட்சி பெற்று வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், உங்களுடைய வியாதிகளிலிருந்து நிவாரணங்கள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். விருச்சிக ராசி என்பவர்கள் வயது மூத்தோர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் தனியாக விடப்பட்ட இந்த வயதானவர்கள் இனிமேல் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மன ஆறுதலான விஷயங்கள் இந்த 2025 இறுதிக்குள்ள இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.